இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற கார் டாடா டியாகோ 2025 அப்டேட்டட் மாடல். இந்த டாடா டியாகோவை பொறுத்தவரை என்ட்ரி லெவல் கார்ஸ்லேயே சேஃபஸ்ட் பாடி ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் 4 ஸ்டார் குளோபல் என்கேப்ல ஸ்கோர் பண்ணி ஒரு சேஃபான என்ட்ரி லெவல் ஃபேமிலி கார் வேணும்னா அப்படின்னாலே அது ஒரு டிஃபால்ட் சாய்ஸாக இருந்தது தான் இந்த டாடா டியாகோ. அதில் உங்களுக்கு இந்த 2025 அப்டேட்டில் உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபேஷியா சூப்பராக ரீஒர்க் பண்ணியிருக்காங்க. கூடவே இன்டீரியர் அந்த என்ட்ரி லெவல் கார் அப்படிங்கிறத தாண்டி ரொம்பவே ப்ரீமியமாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ தெரிஞ்சுக்க போகிறோம். என்னென்ன என்ஜின் ஆப்ஷன்ஸ் வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வண்டியோட டிரைவ் எப்படி இருக்குது, ஃபீச்சர்ஸ், ஃபிட் அண்ட் ஃபினிஷ், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்கிற சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ் ஒருவேளை எங்கள் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. இந்த டாடா டியாகோவோட வேரியன்ஸை பொறுத்தவரை நமக்கு எக்ஸி, எக்ஸ்எம், எக்ஸ்டி, எக்ஸ்இசட், எக்ஸ்இசட் ப்ளஸ் அப்படின்னு ஒரு 5 வேரியன்ட்ல செல் பண்ணுறாங்க. கூடவே இதில் ஐசிஎன்ஜி அப்படிங்கிற வேரியன்ட்மே வந்திருக்கு. அதாவது சிஎன்ஜி ஆப்ஷனோடையுமே வருது. அதோட பவர் ஃபிகர்ஸ் எல்லாம் நம்ம டிரைவுக்கு முன்னாடி பார்க்கலாம். ஸோ அந்த ஐசிஎன்ஜி வேரியன்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்இசட் ப்ளஸ்ஸை தவிர மிச்சம் இருக்கக்கூடிய வேரியன்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. கூடவே அந்த இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ரக்கடான ஒரு பாடி கிட் ஸ்டைலில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டியாகோ என்ஆர்ஜி அப்படிங்கிற அந்த வேரியன்ட்மே டாப் வேரியன்ட்ஸை பேஸ் பண்ணியுமே கொடுத்துருக்காங்க. இதில் அட்ராக்டிவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 5 lakhsலேயே உங்களுக்கு அந்த பேஸ் வேரியண்டோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்திருக்கு. அதாவது அண்டர் 7 lakhs, கிட்டத்தட்ட 6.5 lakhsக்குள்ளாடியே உங்களுக்கு அந்த பேஸ் வேரியண்ட்டை நீங்கள் வாங்கிக்க முடியும். அதிலே உங்களுக்கு அந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஸ்டாண்டர்டாக வரதுனால ஒரு சேஃபான ஃபேமிலிக்காரை நீங்கள் ரொம்ப அஃபோர்டபுளான காஸ்ட்லேயே வாங்கிக்க முடியும். ஸோ இதில் ஹைலைட்டான அப்டேட்ஸ் எக்ஸ்டீரியரில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுக்கு ஃப்ரண்ட் அதாவது ஓவரால் வண்டியோட சிலவுட் மாறவே இல்லை, அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. பட் அந்த டீட்டெயிலிங்கில் இது 2025க்கான மாடல் அப்படிங்கிறது ரொம்பவே கிளியராக தெரிகிற அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரண்ட் டிஸ்டிங்ஷன் இருக்குது. ஹெட்லாம்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த டாப் வேரியன்ட்ஸில் எல்இடி ஹெட்லாம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் அந்த ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம் ஃபீச்சருமே வருது. டாப்பில் ஒரு ஸ்மோக் டெஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. கீழே உங்களுக்கு வைடாக அப்படியே உங்களுக்கு அந்த ஒரு குரோம் ஸ்ட்ரிப்பாக ரன் பண்ணியிருக்காங்க. கூடவே இதில் அந்த ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் சின்ன ஒரு பெலட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிசைன் டீட்டெயிலிங். லோகோக்கு டாப்பில் வரக்கூடிய அந்த போர்ஷனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியானோ பிளாக் ஃபினிஷிங்லேயே கொடுத்துருக்காங்க. பானட்டில் ஒரு சின்ன ஒரு கிங்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. டாப்பில் அந்த ஒரு சிக்னேச்சராக டியாகோக்கு முதல்லேருந்தே இருந்தக்கூடிய அந்த ஒரு பிளாஸ்டிக் கிளாடிங்குமே கொடுத்துருக்காங்க. அதுவுமே கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. கூடவே டாப் வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெயின் சென்சிங் வைப்பர்ஸுமே இதில் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏர்டேம் போர்ஷனில் உங்களுக்கு அந்த சேம் பெல்லட் மாதிரி டிசைனில் ப்ளஸ் இதில் உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு குரோம் ஃபினிஷ் மாதிரி கொஞ்சம் டார்க்கான ஒரு குரோமில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எல்இடி டிஆர்எல்ஸ் நீட்டாகவே வருது. ப்ளஸ் ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப்ஸ் வித் உங்களுக்கு குரோம் ஹைலைட்ஸோடய வருது. உங்களுக்கு பம்பருமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கட்ஸோட கொஞ்சம் ஷார்ப் அண்ட் ஆங்குலராக இருக்குது. அதுவுமே டிசைன் டீட்டெயிலிங்கில் நல்லா இருக்குது. சில இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைலைட்ஸ் எல்லாமே அந்த டாப் வேரியண்டோட ஹைலைட்ஸ் சொல்லியிருக்கோம். எக்ஸ்டீரியர் இன்டீரியர் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வேரியன்ட் வைஸ் ஃபீச்சர்ஸோட பிரேக்கப் ப்ளஸ் கலர்ஸ் ப்ரைஸிங் எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும். அதையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். டிரைவிங்க்கு முன்னாடி இன்டீரியருக்கு அப்புறம் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டாப் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா 15 inch வரக்கூடிய டுவல் டோன் அலாய் வீல்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதுவுமே இந்த செக்மெண்ட் ஆஃப் காருக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான லுக்குமே கொடுக்குது. டயரோட சைஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 175/60 வரக்கூடிய டயர்ஸுமே கொடுத்துருக்காங்க. சைட் ப்ரொஃபைல் அதே மாதிரி அப்படியே நீட்டாகவே இருக்குது. உங்களுக்கு ஒரு டுவல் டோன் கலர் ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு டாப் வேரியன்ஸில் வருது. அதுவுமே ஒரு ப்ரீமியமான விஷயம். ப்ளஸ் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிளாஸியான பிளாக் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு ஓஆர்விஎம்ஸ் முடிச்சிருக்காங்க. அதுலேயே ஓஆர்விஎம் மவுண்டட் அந்த இண்டிகேட்டர்ஸுமே வருது. டோரில் ஹேண்டிலில் உங்களுக்கு சின்ன ஒரு குரோம் டீட்டெயிலிங், அதில் தான் ஒரு லைன் மாதிரி உங்களுக்கு அந்த டிசைன் டீட்டெயிலிங் வருது. அதாவது ஹெட் லேம்பில் கிட்டத்தட்ட ஆரம்பித்து அப்படியே டெயில் லேம்பில் முடியுது. டெயில் லேம்புமே அவங்களோட ஒரு சிக்னேச்சராக அந்த ஒரு ரேப் அரவுண்ட் ஸ்டைலில் டெயில் லேம்புமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வாட்டர் ஸ்ப்ளாஷை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த மட் ஃப்ளாப்புக்கு சைடில் லைட்டாக ஒரு சின்ன ப்ரொட்ரூஷன் மாதிரி, மட் ஃப்ளாப் இல்லை, அந்த மட் கார்டுக்கு உள்ளாடி அந்த செக்மெண்ட்டுக்குள்ளாடியே ஒரு சின்ன ப்ரொட்ரூஷனாக கொடுத்துருக்காங்க. அதுவுமே நீட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஷார்க் ஃபின் ஆனடா இப்போ ஹையர் வேரியன்ஸில் வருது. உங்களுக்கு ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் ப்ளஸ் உங்களுக்கு ரியர் வாஷர் வைப்பர், இதுலேயுமே ஒரு குரோம் டீட்டெயிலிங் வருது. டியாகோ அப்படிங்கிற பிராண்டிங் உங்களுக்கு டாட்டா லோகோ கீழே வருது. கீ ஓப்பன் பண்ணிக்கிறதுக்கு அப்புறம் ஹை டெஃபினிஷன் கேமராவுமே இதில் வருது. டாப்பில் அந்த ஸ்பாய்லர் மாதிரி இன்டிகிரேட்டடாக வர பீஸில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு சின்ன விங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவுமே டிசைனுக்கு நீட்டாக இருக்குது, கொஞ்சம் ஏரோடைனமிக்காகவும் இருக்கும். இப்போ பூட் ஸ்பேஸ் பற்றி பார்ப்போம். ஆக்சுவலாக கீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல், நம்ம ஃபிசிக்கல் கீ தான். இதில் உங்களுக்கு லாக் அன்லாக் அப்புறம் அந்த ஃபைன் மீ
ஃபைன் மை வெஹிக்கிள் அந்த அதுக்கான ஒரு பட்டனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இல்லை இது வந்து ஜஸ்ட் பியூர் அந்த பெட்ரோல் மாடல் தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 242 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வருது. இந்த சைஸ் ஆஃப் காருக்கு வந்து டீசெண்டான ஒரு பூட் ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. இது உங்களுக்கு சிஎன்ஜி மாடல் போனீங்க அப்படின்னா அவங்களோட அந்த ஐசிஎன்ஜி டைப்பில் வந்து அந்த டுவல் சிலிண்டர் டெக்னாலஜியோட அந்த சிஎன்ஜியுமே வரும். அதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் காம்ப்ரமைஸ் ஆகும். பட் மற்ற மேனுஃபேக்சரர்ஸை கம்பேர் பண்ணும்போது என்னென்னா அவங்க வந்து ஒரு சிங்கிள் பெரிய சிலிண்டராக கொடுப்பாங்க. இவங்க 2 குட்டி சிலிண்டராக கொடுக்கறதுனால பூட் ஸ்பேஸ் அட்லீஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் யூஸபிளான ஸ்பேஸ் வந்து இதில் கிடைக்குது. மற்றபடி ஒரு நீட்டான பார்சல் ஷெல்ஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் டூல் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நீட்டாகவே சைடில் எம்பெட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இதில் உங்களுக்கு இதில் 3 kg வரைக்கும் வந்து ஹுக் பண்ணிக்கிறதுக்கு பார்சல் ஹுக் மாதிரி 2 சைட்லேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. நீட்டான ஒரு ஸ்பேஸ் தான். அடுத்ததான் அந்த சிஎன்ஜியில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிஎன்ஜிலேயே வந்து டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சிஸ்டமே இருக்குது. அந்த ஈஸி எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி டெடிக்கேட்டடாக அவங்க கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் வந்து அந்த சிஎன்ஜிலே ஃபஸ்ட்டாக வந்து ஆட்டோமேட்டிக் ஹேட்ச்பேக் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுமே வந்து இந்த டாடா டியோவில் தான். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் சிஎன்ஜி இப்போ வந்து நிறைய பேர் ப்ரிவேலண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரீசெண்டாக வந்து அந்த டாடா பஞ்சோட அந்த ஒரு ரியல் டைம் மைலேஜ் டெஸ்ட்டுமே, அதாவது சிஎன்ஜியோட மைலேஜ் டெஸ்ட்டுமே வந்து ஆட்டோகார் இந்தியாவில் போட்டிருந்தாங்க. அதுலேயுமே ஃபிகர்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில கம்பெனி கிளைம்டு வந்து பெர் கிலோகிராம் ஆஃப் சிஎன்ஜிக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 26 or 27 தான். இவங்களுக்கு சிட்டியில் வந்து 23யும், ஹைவேல வந்து கிட்டத்தட்ட 30 வரைக்கும் வந்து அவங்களுக்கு அந்த ஃபியூல் எஃபிஷியன்சி ரியல் டைமில் கிடச்சிது. ஸோ டியாகோவுமே அந்த சேம் 1.2 ப்ளஸ் அந்த சிஎன்ஜி அவங்களோட ஐசிஎன்ஜி அந்த டெக்னாலஜி தான். ஸோ வந்து சிஎன்ஜிலையுமே நல்ல மைலேஜ் கிடைக்கும்போது நமக்கு வந்து அந்த யூசபிலிட்டிக்கு வந்து அந்த காஸ்ட் ஆஃப் ரன்னிங் வந்து நமக்கு கம்மியாகும் அப்படிங்கிறது என்னோட டவுட்டுமே இல்லை. ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு எக்ஸ்டீரியர். இதுலேயுமே வந்து ஒரு சின்ன ஒரு ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க ஈஸியாக வந்து பூட்டையுமே க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த எக்ஸ்டீரியர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றபடி ஓவரால் ஃபிட் அண்ட் ஃபினிஷுமே வந்து எக்ஸ்டீரியருக்கு சூப்பராக இருக்குது. பெயின் குவாலிட்டி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீட்டாகவே இருக்குது. இப்போ இந்த டியாகோட இன்டீரியரை பொறுத்தவரை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வந்து எவ்வளோத்துக்கு அது ஒரு ப்ரீமியம் அண்ட் அப் மார்க்கெட்டாக வந்துருக்கு. ஒரு என்ட்ரி லெவல் காரை தாண்டி அது வந்து ஒரு லே அவுட்டை வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. உங்களுக்கு அந்த ஃப்ளோட்டிங் 10 inch வரக்கூடிய அந்த டச் ஸ்க்ரீனே வந்து சூப்பராக ரொம்ப ப்ரீமியமாக அப்படி ஹைலைட்டாக வந்து தெரியுது. அதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு ஹெச்டி ரிவர்ஸ் கேமரா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா அந்த குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது. ப்ளஸ் வந்து அடாப்டிவ் கைட்லைன்ஸோடையுமே வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நீட்டாக இருக்குது. இந்த டிஸ்பிளேயோட குவாலிட்டியும் நமக்கு நல்ல கிறிஸ்பாக இருக்குது. ப்ளஸ் வந்து ஆப்ரேஷன்ஸுக்குமே வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. ஒயர்லெஸ்ஸாகவே வந்து ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வருது. உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டியுமே வந்து டீசெண்டாகவே இருக்குது, பிரச்சனை இல்லை. பேஸ் வேரியண்ட்டில் வந்து எந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டமே வந்து கிடையாது. அதுக்கு அடுத்த வேரியண்ட்டில் உங்களுக்கு ரொம்ப பேசிக்கான ஒரு குட்டி இன்ஃபோர்டைன்மெண்ட் வருது. அதுக்கு அடுத்தது வந்து ஒரு 7 inch வருது. உங்களுக்கு டாப் 2 XZ ப்ளஸில் வந்து இந்த பெரிய ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பியானோ பிளாக் ஹவுசிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. டியாகோ அப்படிங்கிற பிராண்டிங்குமே வந்து அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஏசி வென்ஸை சுற்றி வந்து உங்களுக்கு அந்த ஒரு க்ரோம் எம்பட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் இருக்கக்கூடிய ஏசி வென்ஸுக்குமே வந்து சேம் தான். இந்த டச் ஸ்க்ரீனுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோரை லாக் அன்லாக் பண்ணுறதுக்கான பட்டன், ப்ளஸ் வந்து இது இந்த ஃபாக் லைட், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஹசார்ட் லைட்டுக்கான சுவிட்சுமே வந்து இதில் வந்து வருது. கீழே வந்து உங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக் ஏசிக்கான அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வருது. லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு ஃபேனுக்கான கண்ட்ரோல், ப்ளஸ் வந்து ரைட்டில் வந்து உங்களுக்கு டெம்பரேச்சருக்கான கண்ட்ரோலுமே வந்து வருது. பட் டிஸ்பிளே எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் அந்த டச் ஸ்க்ரீன்லேயே தான் வந்து வருது. ஃபேன் அட்ஜஸ்ட் பண்ணாலும் எதுனாலும் அங்கே தான் டிஸ்பிளே வருது. அதுக்கப்புறம் ரீசர்க்குலேஷன் மோட், உங்களுக்கு ப்ளோவரோட மோட், டிஃபாகர், ஃப்ரண்ட் அண்ட் ரியர் இதெல்லாமே வருது. கீழே வந்து உங்களுக்கு ஒரு யூஎஸ்பி சாக்கெட், ப்ளஸ் வந்து ஒரு டைப் சி சார்ஜிங் சாக்கெட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒரு 12 volt சாக்கெட்டுமே வந்து வந்துடுது. இதில் வந்து நீட்டான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துடுது. மொபைல் இல்லை வேலெட் அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் ஒரு பெரிய பாட்டில் ப்ளஸ் வந்து ஒரு குட்டி பாட்டில் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. இதுலேயுமே ஒரு சின்ன கபி ஹோல், பின்னாலேயுமே வந்து உங்களுக்கு ரியர் பேசஞ்சர்ஸ் வச்சுக்கிறதுக்கு ஒரு நீட்டான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பட் இந்த பேனல் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம், ஃபிட் வந்து பெட்டராக இருந்திருக்கலாம். பட் இந்த மெட்டீரியலோட குவாலிட்டி வந்து சூப்பராகவே இருக்குது. பட் கொஞ்சம் லைட் கலர், நம்ம கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து மெயின்டைன் மட்டும் பண்ணணும். க்ளவ் பாக்ஸுமே பார்த்திங்கன்னா ஒரு கூல்டு க்ளவ் பாக்ஸையும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து கொஞ்சம் லாங்கெல்லாம் நம்ம போகும்போதும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். ஸ்டியரிங்கை பொறுத்தவரை அவங்களோட அந்த ஸ்மார்ட் டிஜிட்டல் அந்த எலிமினேட்டட் ஸ்டியரிங் வீல் கொடுத்துருக்காங்க. அது ஒரு 2 spoke ஸ்டைலில் உங்களுக்கு ஏர் பேக் இதுலேயே வந்து அவங்களுக்கு ஸ்டியரிங்கில் வருது. அதாவது டுவல் ஏர் பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக பேஸ் வேரியண்ட்லேருந்தே வந்து வருது. க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டாப் அண்ட் வேரியண்ட்டில் மட்டும்தான் வருது. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு டெலிஃபோனிக் ப்ளஸ் வந்து அந்த மீடியாவுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வருது. உங்களுக்கு ஒரு டீகட் டைப் ஸ்டியரிங் வீல், உங்களுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியாக வந்து இருக்குது. லெதர் ரேப்பிங் கிடையாது, பட் வந்து அந்த ஒரு கிராப் பண்ணுறதுக்குமே வந்து அந்த குவாலிட்டி சூப்பராகவே வந்துருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுலேயுமே ஒரு பியானோ பிளாக் ப்ளஸ் வந்து கிளாசி சில்வர் ஃபினிஷிங்கில் வந்து நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்டரில் வந்து ஒரு டிஜிட்டல், ப்ளஸ் வந்து லெஃப்ட் சைடில் டாக்கோமீட்டர், ரைட் சைடில் வந்து உங்களுக்கு ஃபியூவல், அப்புறம் வந்து உங்களுக்கு டெம்பரேச்சருக்கான ரீடர் வந்துருக்குது.
ஸோ இதுலேயுமே வேரியஸ் இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். நீட்டாகவே எலிஜிபிளாக இருக்குது. இப்போ அந்த ஸ்டிக்கர் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் டல்லாக இருக்குது. மற்றபடி உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இந்த மாதிரி விஷயங்களுமே வருது. ஸ்டாக்ஸை பொறுத்தவரை ஸ்டாண்டர்டாக லெஃப்ட் சைடில் வைப்பர், ரைட் சைடில் வந்து லைட்டுக்கான ஸ்டாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்ஸை பொறுத்தவரையிலுமே வந்து நல்ல அக்காமடேட்டிவாக கம்ஃபர்ட்டாக இருக்குது. உங்களுக்கு சைட் போல்ஸ்ட்ரிங் அதுவுமே டீசெண்டாக இருக்குது. அண்டர் தை சப்போர்ட்டுமே வந்து ஓகே தான். மெலாங் ஃபேப்ரிக் அப்படிங்கிற ஒரு நல்ல ப்ரீமியமான குவாலிட்டியில் ஃபேப்ரிக் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லா இருக்குது. உங்களுக்கு இதில் வந்து ஹையர் வேரியன்ஸில் பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட்டுக்கு வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ரிக்ளைன் ஸ்டாண்டர்டாக வரும். உங்களுக்கு ஃபியூல் கேஜ் அப்புறம் வந்து பூட் ஓப்பன் பண்ணிக்கிறதுக்கு இங்கேயுமே வந்து உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது வந்து பானட் ஓப்பன் பண்ணிக்கிறதுக்கானது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வேலட் எல்லாம் இதில் வந்து ஈஸியாக நிற்கும். ப்ளஸ் வந்து டிக்கெட்ஸ் ஆர் காயின்ஸ் ஏதாவது வச்சுக்கணுன்னாலும் அதுவுமே வச்சுக்கலாம். உங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் கீ. அதுக்கப்புறம் ஏபிசி பெடல்ஸ் வந்து உங்களுக்கு நீட்டாகவே இருக்குது. ஏஎம்டி ஆப்ஷனுமே வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதுவுமே வந்து நீங்கள் தேவைப்பட்டால் அதையுமே மாற்றி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே வந்து டோருக்கு போனோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் ப்ளஸ் வந்து அந்த மைல்டான அந்த ஒரு சில்வரிஷ் ஃபினிஷ் தான் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவுமே வந்து நல்ல ரிச்சாக இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மெயின்டைன் மட்டும் பண்ணணும். ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. 1 லிட்டராக கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இதுலேயுமே வந்து திங்ஸ் ஏதாவது வச்சுக்கிறதுக்கு சின்ன ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. இந்த ஒரு பிளாஸ்டிக் பேனல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கொஞ்சம் கூட சாஃப்டான மெட்டீரியல் கொடுத்துருந்தாங்கன்னா ஆம் ரெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருந்திருக்கும். பவர் விண்டோக்கான சுவிச்சஸ் ப்ளஸ் வந்து அவுட் சைட் ரியர் வியூ மிரரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு அதுக்கான அந்த கண்ட்ரோல்ஸுமே வந்து இதிலே வந்து கொடுத்துருக்குறாங்க. டே நைட் ஐஆர்விஎம் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதுக்குமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு வேனிட்டி மிரர் வருது. உங்களுக்கு இந்த கிராப் ஹேண்டிலுமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. டாப்பில் இருக்கக்கூடிய அந்த ஃபேப்ரிக்கோட குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்குது. லைட்டை பொறுத்தவரை சென்ட்ரலில் ஒன்றா வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கு செப்பரேட்டாக வந்து கொடுக்கல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்ட்ஷீல்டில் ரைட் சைடில் வந்து ஒரு டிக்கெட் ஹோல்டருமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ரியர் சீட்டோட ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட் பார்ப்போம். டோர் ஆக்சுவலாக நல்ல ஒய்டாக ஓப்பன் ஆகுது. ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். லெக் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்குது. உங்களுக்கு ஒரு ஸ்கூப்பிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த காருக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் அப்படின்னு தான் சொல்லணும். கால் வந்து ஈஸியாக உள்ளே வச்சுக்கலாம். சீட்டோட அந்த ரெக்லைன் ஆங்கிளுமே வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. பட் 3.0 சீட் பில்ஸ் வந்து எல்லாருக்குமே வருது. ஓவரால் அந்த ஹெட்ரூமே வந்து தாராளமாக இருக்குது. ஹெட்ரூம் ஆக்சுவலி வந்து சர்ப்ரைசிங்லி குட்டாக தான் இருக்குது. 6 ஃபீட் இருக்கிறவங்களுக்கும் அதுக்கு கொஞ்சம் மேலே இருக்கிறவங்களுக்கு கூட ஹெட்ரூம் தாராளமாக இருக்கும். லெக் ரூம் வந்து இப்போ இது வந்து என்னோட டிரைவிங் பொசிஷனுக்கு வச்சுருக்கிறேன். ஆக்சுவலாக ரெக்லைன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ரெக்லைன் வந்து கொஞ்சம் நியூட்ரலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. இது வந்து என்னோட கரெக்டான பொசிஷன். ஸோ விண்டோ ஏரியாவுமே நல்லா பெருசாக இருக்கிறதுனால ஒரு கம்பர்சமாக ஃபீல் ஆகலை. லைட்டரான கலர்ஸும் யூஸ் பண்ணுறதுனால நல்லாவே இருக்குது. ஒரு சின்ன பாட்டில் வந்து வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு டோரில் இருக்குது. மற்றபடி ஓவரால் இந்த பேக் சீட் எக்ஸ்பீரியன்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டான ஒரு பெஞ்ச் மாதிரி தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ 3 பேர் உட்காரணுன்னாலும் ஆக்சுவலாக வந்து ரொம்ப நெருங்காமல் உட்காரலாம். இந்த குட்டி கார் செக்மெண்ட்டில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேக் சீட்ஸ் அப்படின்னே வந்து நமக்கு சொல்ல முடியும். 3 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரதுக்கும் 2 பேர் வந்து சூப்பராக கம்ஃபர்டபுளாக வந்து உட்காருக்கலாம். இப்போது வந்து இறங்கியுமே வந்து பார்ப்போம். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. இப்போ இந்த வண்டியோட என்ஜின் ஆப்ஷனை பொறுத்தவரை ஒரு 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் வரக்கூடிய பெட்ரோல் என்ஜின். இதில் வந்து உங்களுக்கு பெட்ரோல் சிஎன்ஜி ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஃபியூல் ஆப்ஷன்ஸாக வந்துருக்குது. அதாவது இந்த சிஎன்ஜியில் வந்து பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி 60 லிட்டர்ஸ் வரக்கூடிய அந்த கெப்பாசிட்டி வரக்கூடிய ஒரு டேங்குமே வந்து டுவல் டேங்க்ஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. பெட்ரோலில் வந்து 86 PS ப்ளஸ் வந்து 113 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். சிஎன்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 75 PS ப்ளஸ் வந்து 96.5 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல் 5 ஸ்பீட் ஏஎம்டி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஏஎம்டி பார்த்தீங்கன்னா XT அப்புறம் XZ இந்த 2 வேரியன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ட்ரைவ் பண்ணுவோம். இப்போ ட்ரைவை பொறுத்தவரை உங்களுக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸே வந்து ஸ்டியரிங் வந்து ரொம்பவே லைட்டாக இருக்குது. கிளட்ச் வந்து நல்லா லைட்டாக இருக்குது. ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது. இப்போது அந்த ஒரு ஐடலில் வந்து உங்களுக்கு சின்னதாக அந்த ஒரு 3 சிலிண்டர் அப்படிங்கிற அந்த எஃபெக்ட் வந்து நமக்கு லைட்டாக தெரியும். அது மட்டும்தான். மற்றபடி என்ஜின் வந்து ஓவரால் அந்த சவுண்ட் லெவல்ஸ் வந்து நல்லாவே கம்மியாக இருக்குது அந்த லேட்டஸ்ட் அப்டேட்ஸில் வந்து. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். நான் BS6 வந்ததுக்கப்புறம் வந்து டியாகோ இந்த என்ஜின் வந்து நம்ம ட்ரைவ் பண்ணலை. ஸோ அந்த விதத்தில் வந்து சூப்பராகவே வந்து அந்த கொஞ்சம் ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் வந்து வந்திருக்கு. கியர் ஸ்லாட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா
ரொம்பவே ஸ்லிக்காக வந்து நமக்கு கியருமே வந்து ஸ்லாட் ஆகுது. கொஞ்சம் லாங் த்ரோ அப்படின்னு சொல்ல முடியாது, நல்லா ஸ்மூத்தாக தான் கியர் ஷிஃப்ட்ஸுமே வந்துருக்குது. பவர் கொடுத்து ஓட்டி பார்ப்போம். பவருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000 RPMக்கு மேலே வந்து கொஞ்சம் என்ஜின் அந்த ஒரு பூம், அந்த ஒரு சவுண்ட் வந்து கேட்குது. மற்றபடி அப்படி கொஞ்சம் ஸ்பீடு பில்ட் ஆனதுமே வந்து ஸ்டியரிங்குமே வந்து கொஞ்சம் வெயிட் ஆட் ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது. ஸ்டெபிலிட்டி வைஸ் நல்லா இருக்குது. இப்போ அந்த இடத்துல சின்ன ஒரு அண்டலேஷன், அதுலேயுமே வந்து உங்களுக்கு ரொம்ப வண்டி டாஸ் பண்ணவோ எதுவுமே இல்லாமல் சூப்பராக வந்து அப்படி ஸ்டேபிளாக கட் ஆகுது. அதில் வந்து பிரச்சனையே இல்லை. ஸ்பீடுமே ஈஸியாக பில்ட் ஆகுது. பார்த்திங்கன்னா 100 4th கியர், 100 அப்படியே வந்து செட்டில்டாக போவோம். ஏன்னா அதுக்கு மேலே பயங்கரமாக ஸ்பீட்ஸ் போகிறதுக்கு ஒரு ஃபேமிலி கார் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பெரிய யூஸ் இருக்காது. ஸோ அந்த 100 அப்படியே வந்து க்ரூஸ் பண்ணுறதுக்கு அமைதியாக இருக்குது வண்டி. ஆக்சுவலாக அந்த 3 சிலிண்டர் எஃபெக்ட் வந்து நமக்கு தெரியாமல் அப்படியே வந்துருக்குது. கொஞ்சம் ஆக்ஸலரேட் பண்ணாலும் ஆக்ஸலரேட் பண்ணால் அந்த குயிக்கான அடுத்த ரெஸ்பான்ஸ் இல்லை. கொஞ்சம் வந்து நமக்கு பொறுமையாக தான் வந்து அது ஒரு பவர் கொடுக்குது. அந்த ஒரு இது மட்டும்தான். இப்போ எந்த மாதிரி இடங்கள்ல நமக்கு அப்படி கட் பண்ணி போகிறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டியரிங்குமே வந்து நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது, கரெக்டாக வந்து கட் ஆகுது. ஸோ அந்த விதத்தில் நல்ல ஒரு விஷயம் தான். ப்ளஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணும்போதும் அது அந்த பாடி கண்ட்ரோல் நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியுது நமக்கு. ரொம்ப வந்து அப்படி ஃப்ளோட் எதுவுமே ஆகாமல் கரெக்டாக வந்து கட் ஆகுது. ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுதா பேக்கில் கொஞ்சம் தெரியுது பேக்கில். மற்றபடி டிரைவருக்கு வந்து ஓரளவுக்கு நமக்கு கண்டெய்ன்டாக கரெக்டாக இருக்குது. அப்படி கொஞ்சம் அமைதியாக ஓட்டினீங்க அப்படின்னா ரொம்பவே நீட்டான ஒரு டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஹைவே ஓவரால் வந்து ஒரு 100 வரைக்கும் நம்ம அதுக்கு மேலே புஷ் பண்ணவும் இல்லை. பட் ஒரு சேஃபான ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது ப்ளஸ் வந்து நல்ல ஃபியூல் எக்கனாமியுமே வந்து கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு நல்ல ஸ்பீடாக இருக்கும். இப்போது ஃபியூல் எக்கனாமியை பொறுத்தவரையிலையுமே வந்து சிட்டியில் நீங்கள் அரௌண்ட் ஒரு 12 to 14 ஈஸியாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ப்ளஸ் வந்து ஹைவேஸில் வந்து நம்ம ஆவரேஜாக ஸ்பீட் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா 16 to 18 ஓட்டுற ஸ்பீடை பொறுத்தவரையில் தான். என்னென்னா நம்ம மைலேஜ் சொல்லுவோம், ஒருத்தங்களுக்கு கிடைக்கும் ஒருத்தங்களுக்கு கிடைக்காது. அது நம்ம டிரைவிங் கேரக்டரை பொறுத்த மட்டும்தான் வந்து அந்த சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதையுமே வந்து கவனத்தில் வச்சு நாங்கள் சொல்கிற அந்த மைலேஜை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. மற்றபடி இந்த இடத்துலையுமே பார்த்திங்கன்னா அந்த ஹைவேலேருந்து அப்படி புரோக்கனாக நம்ம இறங்கின இடத்துலையுமே வந்து வண்டி ரொம்ப டாஸ் ஆகாமல் சூப்பராக இருந்துச்சு. என்னென்னா ரைட் குவாலிட்டி வந்து நமக்கு இந்த டியாகோ, பஞ்ச் இந்த மாதிரி டாடா கார்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான ஆஸ்பெக்ட். நல்ல சஸ்பென்ஷன் டியூனிங் வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த எதுவுமே நல்லா இருக்குது. இப்போ இந்த இடத்துலையுமே கொஞ்சம் கேஷுவலாகவே வந்து ஏறி இறங்கும். பார்த்திங்கன்னா அப்படி அமைதியாக வெஹிக்கிள் வந்து கரெக்டாக ஏறி இறங்குது. டாடா டியாகோவை பொறுத்தவரையில் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய இன்னொரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் அப்புறம் வந்து ஓவரால் வைப்ரேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். ஐடியில் கொஞ்சம் வந்து உங்களுக்கு வைப்ரேஷன்ஸ் ஃபீல் ஆகும். உங்களுக்கு டோர்லேயுமே லைட்டாக அந்த வைப்ரேஷன் ஃபீல் ஆகும். டிரைவிங்கில் கொஞ்சமாக அந்த கியர் ஸ்டிக்கில் வந்து உங்களுக்கு ஒரு மினிமலான ஒரு வைப்ரேஷன் தெரியும். பட் ஓவரால் அந்த ரிஃபைன்மெண்ட் அப்புறம் சவுண்ட் லெவல்ஸ் வந்து ரொம்பவே பெட்டராக தான் இருக்குது. ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே நல்ல ஒரு ரிஃபைன்மெண்ட் ப்ளஸ் வந்து நாய்ஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. இப்போ வந்து சிட்டியில் கொஞ்சம் டிராஃபிக்கான இடத்துல ஓட்டும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து பார்ப்போம். சில கொஞ்சம் ஸ்லோ ஸ்பீடில் ஷார்ட்டாக கியர் ஷிஃப்ட் பண்ணி அந்த மாதிரி ஓட்டுவோம். இப்போ வந்து அண்டர் 20 கிலோமீட்டர்லேயே வந்து செகண்ட் போட்டோம், தேர்ட், ஆல்மோஸ்ட் ஒரு 40ல் 4th போடுவோம். ஸோ அப்படியே வந்து ஸ்மூத்தாக தான் இருக்குது வெஹிக்கிள். 40 கீழே வரும்போது மட்டும் ஒரு 35 கீழே வரும்போது ஜஸ்ட்டு தேர்ட் ஷிஃப்ட் பண்ணால் போதும். ரைட் கம்ஃபர்ட் வந்து நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம். அந்த சஸ்பென்ஷனோட டியூனிங் சூப்பராகவே இருக்குது. இப்போ இது பார்த்திங்கனாலும் நமக்கு மோஸ்ட்லி வந்து பேட்ச் ஒர்க் பண்ண மாதிரி அப்படியே தான் அந்த ரோட்ஸ் இருக்கும். ஸோ ரைட் கம்ஃபர்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. பின்னாடி சீட்லேயுமே வந்து ஒரு டீசெண்டான கம்ஃபர்ட் நமக்கு கிடைக்கும். மற்றபடி இன்ஜினுமே வந்து அப்படி ஃப்ரீயாக தான் வந்து ரவ் ஆகுது. என்னென்னா நம்ம 3rd கியர்லேயே வச்சுருந்தோம், லைட்டாக தான் ஆக்சிலேட்டர் கொடுத்துருந்தேன். அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தா ஸ்பீடு வந்து 50+ வந்தாச்சு. ஸோ அந்தளவுக்கு நமக்கு ஃப்ரீயாக வண்டி ஓட்டலாம், அதில் வந்து பிரச்சனை இல்லை. சின்ன கார் தான், புதுசாக வந்து கார் வாங்குறவங்களா இருந்தாலும் அந்த வண்டி ஓட்டிடலாமல் ஈஸியாக அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னாலும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஏஎம்டியுமே வந்து இருக்கிறதுனால, அது சிஎன்ஜிலையும் பெட்ரோல்லையும் ஏஎம்டி இருக்கிறதுனால அதுவுமே வந்து ஒரு நமக்கு ஈஸ் ஆஃப் யூஸுக்கு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கும். ப்ளஸ் வந்து குயிக்கான ஓவர்டேக்கிங்ஸ் அப்படின்னு பார்த்தாலும் கரெக்டாக ஒரு கியர் டவுன் பண்ணி கொஞ்சம் வந்து அந்த பவர் பேண்டில் வச்சுருந்தா ஈஸியாகவே வந்து நமக்கு ஓவர்டேக் பண்ண முடியுது.
ஸோ அந்த ஆஸ்பெக்ட்லேயுமே வந்து சிட்டி டிரைவிங்க்கு சூப்பராகவே இருக்குது. ஸ்டியரிங் ஓவரால் வந்து நமக்கு லைட்டாக தான் ஃபீல் ஆகுது. இந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி தான் ஹைவேல மட்டும் தான் நமக்கு அந்த வெயிட்டு கரெக்டாக ஆட் ஆகி அந்த ஒரு ஃபீல் கொடுத்தது. சிட்டியில் ஈஸியாக வந்து ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. அடுத்ததாக வந்து ஏசி ரொம்பவே வெயில் அப்படி புழக்கிற ஒரு நாள் இருந்தாலும் ஏசி வந்து கூலிங் நல்லா சூப்பராகவே இருக்குது. என்னென்னா ஷூட்டுக்காக நம்ம ஃபேன் ஸ்பீட் ஃபுல்லாகவே வந்து செகண்ட் லெவலில் தான் வந்து வச்சுருக்கோம். பின்னாடியும் கேபின் கூலாக தானே இருக்குது. ஸோ அந்த கேபின் கூலாகிறதுல வந்து பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நாய்ஸ் வைப்ரேஷன் அப்படின்னு பார்க்கும்போதும் நம்ம ஹைவேல அது சொல்ல மிஸ் பண்ணோம். பெருசாக வந்து டயர் நாய்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. விண்ட் நாய்ஸும் நமக்கு அப்படி அந்த அளவுக்கு ஃபீல் ஆகலை. இன்னும் ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த ஒரு ஏரோடைனமிக்கான டீட்டெயிலிங் அந்த ஓவரால் வண்டியோட டிசைனில் இருக்கிறதுனால அந்த விஷயமுமே வந்து நமக்கு சார்ட்டடாக தான் இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டேட் ஹைவே மாதிரி இடத்துல வந்து கார்னர்ஸ்லேயுமே வண்டி ஹேண்ட்லிங் பேசிக்காக வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுவோம். கூட வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு பெட்ரோல் வேரியண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு 170 மில்லிமீட்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வருது. சிஎன்ஜி வேரியண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 168 மில்லிமீட்டர் 2 மில்லிமீட்டர் தான் வந்து அந்த சிலிண்டரோட வீட்டில் வந்து உங்களுக்கு கம்மியாகுது. ஸோ அட்வான்டேஜே இந்த குட்டி கார் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி சின்ன இடத்துலையுமே வந்து ஈஸியாக நம்ம எந்த டைட்டான ஸ்பேஸ்லேயுமே வந்து ஈஸியாக ஓட்டிக்க முடியும். ப்ளஸ் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் கியர்லேயுமே வந்து நமக்கு அந்த டார்க் வந்து டீசெண்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் இறங்கும்போது அந்த செகண்ட் கியர்லேயே வந்து உங்களுக்கு அடிக்குவேட்டான பவர் கொடுத்து அப்படியே வந்து ஏற முடியுது. ஜஸ்ட் வந்து கிளச்சை மாடுலேட் பண்ணி நம்ம அப்படியே வந்து போய்க்கலாம். இப்போ 3 பேர் வந்து நம்ம இருக்கோம், இருந்தாலும் அந்த டார்க் வந்து நமக்கு பாட்டம் எண்ட்லேருந்து கொஞ்சம் வந்து கிடைக்குது. கொஞ்சம் ஸ்பீடு வந்து நமக்கு பில்ட் ஆனதும் ஒரு 60க்கு மேலே எல்லாம் வரும்போதே அந்த ஸ்டியரிங்கோட ஃபீலே வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. இப்போ ஒரு 80 முதல்ல அதுக்கான வீப்புமே வந்தது. இப்போ இந்த மாதிரி கார்னர்ஸில் கொஞ்சம் ஷார்ப்பாக நம்ம பாயிண்ட் பண்ணி ஓட்டணும் அப்படின்னாலும் ஸ்டியரிங்கோட அந்த ப்ரெசிஷன் சூப்பராக இருக்குது. என்னென்னா அண்டர் ஸ்டியரோ ஓவர் ஸ்டியரோ பெருசாக எதுவுமே இல்லாமல் கரெக்டாக வந்து நமக்கு அந்த வண்டியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீட்டாக சப்போர்ட் பண்ணுது. ஸ்டியரிங்கோட டியூனிங் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல பாசிட்டிவ். ப்ளஸ் வந்து அந்த சஸ்பென்ஷனுமே வந்து பாடி ரோலை, அதாவது நமக்கு ரைட் கம்ஃபர்ட் நல்லா கொடுக்கணும். ப்ளஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த பாடி கண்ட்ரோலுமே இருக்கிறது மாதிரி அவங்க வந்து டியூன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுவுமே வந்து நல்ல விஷயம் தான். ரொம்ப ஹார்டாக புஷ் பண்ணும்போது மட்டும்தான் அவங்களுக்கு கார்னர்ஸில் வந்து கொஞ்சம் பாடி ரோல் தெரியுது. ஸோ இப்போ பேக் சீட்டோட ரைட் கம்ஃபர்ட்டும் பார்ப்போம். ரைட் கம்ஃபர்ட் விஷயத்தில் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதில் வந்து பிரச்சனை இல்லை. அது ரொம்ப மோசமான ரோட்ஸ் குண்டுகுழியில் வந்து ஏறி இறங்குறப்போ பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு நெகட்டிவாக தெரிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ரொம்ப அப்படி அலை மாதிரி இருக்கக்கூடிய ஸ்மூத்தான ரோட்ஸில் வந்து அலை மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல வந்து கொஞ்சம் அந்த சாஃப்டான சஸ்பென்ஷனோட ஒரு சின்ன ஃப்ளோட்டு மட்டும் தெரியுது. பட் அந்த ஒரு பேலன்ஸ் தான். என்னென்னா நமக்கு மோசமான ரோட்ஸில் அந்த கம்ஃபர்ட்டையும் கொடுத்து அங்கேயும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேலன்ஸில் வந்து டியூன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த டியாகோவோட டீட்டெயில்டான ரிவ்யூ வந்து நம்ம பார்த்துட்டோம். ஓவரால் வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ளஸ் வந்து ஒரு சேஃபான ஃபேமிலி ஹேட்ச்பேக்காக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. நமக்கு இந்த டாடா கார்ஸை பொறுத்தவரையிலே நிறைய பேருக்கு வரக்கூடிய டவுட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த லாங் டேர்ம் ரிலையபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான். அந்த குவாலிட்டி விஷயங்கள் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. டீசெண்டாக தான் இருக்குது. ப்ளஸ் அந்த இன்டீரியர் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து நல்ல ஒரு ரிச்சான எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கண்டிப்பாக கொடுக்குது. ப்ளஸ் வந்து இப்போ பார்த்திங்கன்னா 3 years or 1 lakh kilometers வந்து அவங்கள ஸ்டாண்டர்ட் வாரண்டியே வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் நமக்கு கொடுக்கும். ரெகுலராக சர்வீசிங் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் வந்து கொஞ்சம் இப்போ சார்ட்டடாக தான் இருக்குது. நீட்டாக வந்து சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு லாங் டேர்ம்லேயுமே அதுவுமே ஒரு பிரச்சனை இருக்காது. ஓவரால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு சேஃபான ஃபேமிலி கார் ஒரு என்ட்ரி லெவலில் பார்க்குறீங்க அப்படின்னா டியாகோ ஒரு நல்ல சாய்ஸாக தான் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக வந்து எங்கள் சேனல் க்ரோ ஆகிறதுக்குமே ஹெல்ப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பெட்டரான கான்டென்ட் உங்களுக்குமே வந்து நாங்கள் தர முடியும். எப்போவுமே நம்ம வீடியோஸில் சொல்கிறது தான், வண்டி ஓட்டும்போது ஒரு சேஃப்டி ஒரு நிதானம் அப்படிங்கிறது நம்ம மனசில் இருந்தால் நமக்கும் மற்றவங்களுக்கும் வந்து பாதுகாப்பாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.